வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், பஞ்சு அருணாசலம் தயாரித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் பஞ்சு அருணாசலம் தயாரித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1979 கல்யாணராமன் 150 நாள் ஓடியது. 1979 6லிருந்து 60 வரை 100 நாள் ஓடியது. 1982 எங்கேயே கேட்ட குரல் சென்னையில் மட்டும் 100 நாள் ஓடியது. 1984 தம்பிக்கு எந்த ஒரு 110 நாள் ஓடியது. 1988 குரு சிஷ்யன் 120 நாள் ஓடியது. 1990 மைக்கேல் மதன காமராஜன் 175 நாள் ஓடியது. 1994 வீரா 100 நாள் ஓடியது. 1994 வனஜா கிரிஜா 100 நாள் ஓடியது. 1994 அலெக்சாண்டர் 100 நாள் ஓடியது. 1999 பூவெல்லாம் கேட்டுப்பார் 100 நாள் ஓடியது. இந்த 10 படங்களும் பஞ்சு அருணாசலம் தயாரித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது கல்யாணராமன், தம்பிக்கு எந்த ஒரு, குரு சிஷ்யன், மைக்கேல் மதன காமராஜர் ஆகிய படங்கள் இடம்பெறுகின்றன. இவற்றில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் என்று சொல்லும் பொழுது மைக்கேல் மதன காமராஜன் 175 நாள் ஓடினாலும் சென்னையிலேயே ஓடியிருக்கிறது. மதுரையில் 100 நாட்களுக்குள்ளாகவே ஓடியது. மற்ற இடங்களில் சுமாராகவே போனது. ஆனால் கமல் நடித்த கல்யாணராமன் படம் 1979 வெளிவந்து சக்கை போடு போட்ட படமாகும். கமலஹாசன் வெகுளித்தனமான நடிப்பு ரசிகர்களிடையே நன்றாக ரசிக்கப்பட்டது. கமலும் பிரமாதமாக நடித்தார். திரையிட்ட எல்லா இடங்களிலும் பிரமாதமாக ஓடியது. எனவே பஞ்சு அருணாசலம் தயாரித்து அதிக நாட்கள் ஓடி முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படமாக கல்யாணராமன் படமே இடம்பெறுகிறது. சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகனோடு சந்திக்கிறேன். நன்றி.